அனைவருக்கும் வணக்கம். ஒரு விவசாயி கடவுள்கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு. உன் விருப்பத்துக்கு வெயில் அடிக்குது, உன் விருப்பத்துக்கு காற்று அடிக்குது, உன் விருப்பத்துக்கு மழை பெய்யுது, இந்த கண்ட்ரோல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி கடவுள்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. ஒரு கடவுளும் சரி இந்தப்பா அந்த கண்ட்ரோல்லாம் நீயே வச்சுக்கோ இன்னைக்குலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. இவர் விவசாயி அவருக்கு ஏற்ற மாதிரி மழை பெய்ய வைக்கிறாரு, வெயில் காய வைக்கிறாரு, எல்லாமே அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணிக்கிறாரு. பயிர்கள் ரொம்ப செழித்து நல்லா ஆரோக்கியமாக நல்லா வளருது. அந்த அறுவடை டைமில் அந்த நெல்லை பார்க்குறாங்க, அறுத்து பார்க்குறாங்க. நெல் அதில் இல்லை, அரிசி இல்லை, அதில் வரும் உமின்னு சொல்லுவாங்க, பதர்னுவாங்க, அதுதான் இருக்குது. விவசாயி திருப்பியும் கடவுள்கிட்ட சண்டை போடுறாரு. என்ன இது மாதிரி இருக்குது, நான் எல்லாமே நல்லா வர வச்சோம், இந்த மாதிரி பதறு உம்மி அது மாதிரிலாம் இருக்குது, அரிசியே இல்லையே அப்படின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டது அரிசி இல்லையே அப்படின்னு கேட்டிருக்காரு. அது கடவுள் சொல்லியிருக்காரு, நான் தண்ணி இந்த பயிர்களுக்கு தண்ணி இல்லைன்றப்போ நான் மழை கொஞ்சம் டைமுக்கு பெய்யாமல் மாற்றி மாற்றி பெய்யறதுனால அந்த வேர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. நீ அதை மாற்றி இது பண்ணதுனால ஈஸியாக கிடச்சிச்சு அதுக்கு வேர்கள்லாம். அதே மாதிரி காற்று அடிக்கிறப்போ பயிர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் காற்று அதிகமாக அடிக்க வைப்பேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த பயிர்கள் அந்த வேர் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக சுற்றி வளர்ந்து அதை நல்லா இறுக்கி தன் இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக பயிர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீ உனக்கு ஏற்ற மாதிரி பண்ணதுனால இப்போ எல்லாமே இதுவாயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு வர பிரச்சனையோ எல்லாமே, நம்மளுக்கு வர இஷ்யூஸு பிரச்சனை எல்லா இதுவுமே நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு தான், நம்மளை இது பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக கடவுள் கொடுக்குறதா நம்ம நினச்சிட்டு லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இது இஷ்யூஸ் எல்லாம் இஷ்யூவாக நினைக்காம அடுத்த கட்டத்துக்கு இது எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம பாசிட்டிவ் ஆகிட்டு எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாம் டெம்பரரி இஷ்யூ தான் சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். அதுக்காக முயற்சிகள் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இது எப்படி இந்த இஷ்யூ ரெக்டிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா எல்லாமே நல்லா முடியும், எல்லாமே நல்லா இருக்கலாம். நன்றி.